இந்த கார் ரேசர் தாங்க அவங்க நாட்டிலேயே நம்பர் 1 இருக்காரு. ஆனா இவர் இன்னைக்கு சோகமா இருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா இவரோட கோச் சம்மர்ல கூட ரெயின் சீசனோட டயரை மாட்டிட்டு ஓட்ட சொல்றாரு. அவரோட கோச் கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா அவர் இருந்துட்டு நீ மேட்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. கார்ல ரெயின் டயரை மாட்டிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க கூட ரேஸ் பண்றவங்க எல்லாம் இவரை கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்டிங்ல இவர் முன்னாடி போய்கிட்டு இருந்தாலும் இவரோட கார்ல ரெயின் டயர் மாட்டிட்டு இருக்கிறதுனால மத்தவங்க எல்லாருமே இவர் ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போயிடுறாங்க. இதை பார்த்து இவரோட டீம் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனா அவரோட கோச் மட்டும் எதை பத்தியுமே யோசிக்காம காமா இருக்காரு. அடுத்த 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை பார்த்து அவங்க டீம்மேட்ல இருந்துட்டு சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து இந்த ரேசர் இருந்துட்டு இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு வேகமா கார் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இவரு கூட ரேஸ்ல கலந்துகிட்ட ஒவ்வொருத்தரோட காரும் பாத்தீங்கன்னா மலையில டயர் ஸ்கிட் ஆகி ஒவ்வொரு காரும் ஆக்சிடென்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரேசர் தாங்க இருந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி பினிஷ் லைனை ஃபர்ஸ்டா கிராஸ் பண்ணி இந்த போட்டியில வின் பண்றாரு. அப்புறமா இன்னைக்கு சக்சஸ் பார்ட்டியில அந்த கோச் இருந்துட்டு எல்லாட்டும் ஒரு உண்மை சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் ரேஸ்ல இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கரமான மழை ஒண்ணு வந்துருச்சு. அதனால அவருக்கு அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவரால் ரேஸ்ல பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல. அதனாலதான் நான் இன்னைக்கு இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோச் சொல்றாரு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.